வள்ளலார் பெருமகனுடைய ஆலயத்திலே அவனை விட சமத்துவமும் சகோதரத்துவமும் அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா? உண்டா? எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்கிற ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார். அவனை விட சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டீல. அவன் தமிழ் பேரினத்தின் வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய பெரியார். தமிழ் சனியன் விட்டு ஒளி. அதில் என்ன இருக்கிறது? தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு வருமா? தாய்ப்பால் பைத்தியங்களே. இது யாரு? ஐயா ஈவீரா. இந்தியா விடுதலை பெற்று விட்டது. என் அன்பு உடன் பிறந்தார்களே, விடுதலை பெற்று விட்டது. இந்தியா நாட்டின் ஆட்சி மொழி எது? எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம். அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இது கருத்து. அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமானால் தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் எழுந்து, என்ன சாய்பு, உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். எழுந்த அந்த மகன், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழங்கியவன் எங்கள் தாத்தன் கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்கள். அவன் தமிழ் பேரினத்தின் பெரியர்.